இல்லப்பா நான் வந்து ஒரு 20 கரன்சில நான் ட்ரேட் பண்ணுவேன், ஏன்னா நான் சகலகலா வல்லவன் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. 1-2 மார்க்கெட்டுகளை தவிர அதுக்கு அதிகமான மார்க்கெட்டுகள்ல நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த ஃபாரெக்ஸ் வந்து அடிச்சு சொல்றேன், இது வந்து ஒரு கேம்பிளிங். 48.44 48.44 இந்த மார்க்கெட்ல ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அது ஒரு சம் ஆஃப் டிரான்சாக்ஷனா இருக்கலாம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நாம எப்படி ட்ரேட் எடுக்கலாம், எப்படி ட்ரேட் எடுத்தா அதை ஒரு ப்ராஃபிட்டா மாத்தலாம் அப்படிங்கறத பத்தி இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதாவது ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி எப்படி நாம ட்ரேட் எடுக்கிறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நாம எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு விஷயத்துல நீங்க மாஸ்டர் பண்ணினீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பஞ்சு மிட்டாய் சாப்பிடுறதுக்கு சமம். அந்த அளவுக்கு இந்த நியூஸ் பேஸ்ட் ட்ரேடிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம். எந்த டைம்ல நியூஸ் வரும், எந்த டைம்ல நியூஸ் இருந்தா நாம ட்ரேட் பண்ண கூடாது, எந்த டைம்ல நியூஸ் இருந்தா நாம ட்ரேட் பண்ணலாம், இந்த நியூஸ் பேஸ்ட் ட்ரேடிங்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அதை பத்தி தான் முழுக்க நாம இன்னைக்கான எபிசோட்ல பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாரெக்ஸ் பத்தின எல்லா டீடைல்ஸ் A to Z டீடைல்ஸ் உங்களுக்கும் ஃப்ரீயா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நாம போட்ட வீடியோக்கள்ல ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது, அதே மாதிரி பிரைஸோட ஆக்ஷனை வச்சு நாம எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை வச்சு, அதாவது இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு மார்க்கெட்ல அப்படிங்கறத ஒரு அடிப்படையா வச்சு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கறதையும் பார்த்தோம். ஆனா இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நமக்கு வரப்போற நியூஸை நாம பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலாம், அப்படி ட்ரேட் எடுத்தா நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியுமா. இந்த ஃபாரெக்ஸ்ல நியூஸ் பேஸ்ட் ட்ரேடிங்கை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருந்தாலும் சரி, இல்ல கேள்விப்படாம இப்பதான் சார் நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல நியூஸ் அப்படிங்கிற ஒண்ணே நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, மறக்காம பாருங்க. ஏன்னா ஃபாரெக்ஸ்ங்கிற ஒரு தொழிலை நீங்க எடுத்து உங்களோட வாழ்நாள் ஃபுல்லா நீங்க பண்ணி நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மில்லியனர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நியூஸ் பேஸ்ட் ட்ரேடிங் தெரியலனா உங்களால வாழ்நாள் ஃபுல்லா ட்ரேட் பண்ணவே முடியாது. அதாவது மார்க்கெட்டுக்கு எந்த டைம்ல கிறுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போ மார்க்கெட்டுக்கு கிறுக்கு பிடிக்கக்கூடிய டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அதாவது கிறுக்கு பிடிக்கக்கூடிய டைம்னா மார்க்கெட் எந்த நேரத்துல துள்ளும், அதிகப்படியான வாலடைல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த டைம்ல நீங்க எடுக்கக்கூடிய தேவையில்லாத ட்ரேடுகளா இருந்தாலும் சரி, இல்ல ஹை வால்யூம் ட்ரேடுகளா இருந்தாலும் சரி உங்களால தடுக்க முடியும். அப்படி இந்த ஃபாரெக்ஸ்ல நியூஸ் பேஸ்ட் ட்ரேடிங்கிற ஒரு விஷயம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த ஃபாரெக்ஸ்ல இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற விஷயம் என்னன்னா நியூஸ் பேஸ்ட் ட்ரேடிங். அதாவது இந்த நியூஸ் பேஸ்ட் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா செக்ஷன்லயும் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஏசியன் செக்ஷனா இருந்தாலும் சரி, ரெண்டாவது லண்டன் செக்ஷனா இருந்தாலும் சரி, மூணாவது நியூயார்க் செக்ஷனா இருந்தாலும் சரி, நாலாவது டோக்கியோ செக்ஷனா இருந்தாலும் சரி, இந்த 4 செக்ஷன்ல எப்போ நியூஸ் இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போ நீங்க ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. உங்களோட எல்லா விதமான கணிப்புகள்லயும், அதாவது ஒரு 3 விதமான கன்ஃபர்மேஷன்களுக்கு பிறகு இந்த மார்க்கெட் வந்து மேல தான் போகும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அந்த ட்ரேடை வந்து பிளேஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க ட்ரேட் பிளேஸ் பண்ண ஒரு 10-15 நிமிஷத்துல மார்க்கெட் உங்களுக்கான கரெக்டான வழிகள்ல போகுது. ஆனா நீங்க ட்ரேட் எடுத்து ஒரு 10-15 நிமிஷம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி போயிட்டு இருக்கு, உடனே கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்குது. ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டு நீங்க வச்சிருக்கக்கூடிய டேக் ப்ராஃபிட்டையும் போய் தொடு. அப்படி இந்த ஏசியன் செக்ஷன் வந்து எந்த டைம்ல ஒர்க் ஆகும், லண்டன் செக்ஷனா இருக்கட்டும், நியூயார்க் செக்ஷன், டோக்கியோ செக்ஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம தெரிஞ்சு அதுக்கு பிறகு நாம ட்ரேட் எடுத்தாதான் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு ட்ரேடுகளுக்கு எத்தனை விதமான கன்ஃபர்மேஷன்கள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த நியூஸை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுத்தா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையிலும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடர் ஆக முடியும். அதாவது நீங்க மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவரோ, இல்ல ட்ரிபிள் இஎம்ஏயோ, இல்லனா 200 இஎம்ஏ கீழே வந்துட்டு இருக்கு, இல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணினாலும் இந்த நியூஸை வந்து பார்த்து அதுக்கேத்த மாதிரி ட்ரேட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நியூஸை நாம எப்படி பார்க்கிறது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் வந்து உங்களோட குரோம் பிரவுசரை எடுத்துக்கோங்க. குரோம் பிரவுசர்ல ஃபாரெக்ஸ் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரிக்குள்ள போகும். அதாவது இந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல தான் நமக்கு தேவையான எல்லா நியூஸ்களும் டே பை டே அந்த வெப்சைட்ல தான் அப்டேட்
கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த வெப்சைட்ல நாம எப்படி நியூஸ் பாக்குறது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நாம பார்த்தோம். இப்போ Chrome browser ஓபன் பண்ணியாச்சு, forex factory அப்படிங்கிற ஒரு .com குள்ளேயும் போயாச்சு. இப்போ உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கரன்சி பேர் இருக்கும். இல்லப்பா நான் வந்து ஒரு 20 கரன்சில நான் ட்ரேட் பண்ணுவேன், ஏன்னா நான் சகலகலா வல்லவன் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா யாராலையுமே 1-2 மார்க்கெட்டுகளை தவிர அதுக்கு அதிகமான மார்க்கெட்டுகள்ல நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த forex வந்து அடிச்சு சொல்றேன், இது வந்து ஒரு கேம்பிளிங். ஏன்னா இத்தனை ஒரு 10-11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னாலேயே 2 மார்க்கெட் தாண்டி ட்ரேட் பண்ண முடியாது. நான் யூரோ யூஎஸ்டில ட்ரேட் பண்ணுவேன், ஜாப்பனீஸ் யாங்ல ட்ரேட் பண்ணுவேன், US30, US100, கோல்டு, இந்த மாதிரி நான் எல்லாத்துலயுமே ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு தப்பான வழியில டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்க வேண்டிய இந்த forexfactory.com எடுத்ததுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் நியூஸா NZD, அதாவது நியூசிலாந்து டாலர்ல வந்து ஒரு நியூஸ் இருக்கு. பிசினஸ் சர்வீஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இருக்கு. காலையிலே 3 மணிக்கு இருக்கு. அப்போ இந்த நியூஸ பாத்துக்கோங்க. NZD, நியூசிலாந்து டாலர் அதுல இருக்கு. அப்போ இந்த நியூசிலாந்து டாலரை சம்பந்தப்பட்ட என்னென்ன கரன்சி பேர்கள் எல்லாம் நீங்க ட்ரேட் பண்றீங்களோ அதுல ஒரு சின்ன அஃபெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு NZD USD இருந்தாலும் சரி, இல்ல USD NZD இருந்தாலும் சரி, NZD பொறுத்து மார்க்கெட் USD ல மேல போகும், இல்லனா USD பொறுத்து NSD வச்சிருந்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வரும். அப்போ இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கும்போது இந்த டைம்ல வந்து ஒரு மார்க்கெட் விடிய காலம் 3 மணிக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த மார்க்கெட்ல நடந்த ஒரு விஷயம் என்னன்னா 46.9 அது நடந்திருக்கு. பிரீவியஸா, அதாவது இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நியூஸ் வரும்போது என்ன விஷயங்கள் இதுல நடந்திருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா 48.44 48.44 இந்த மார்க்கெட்ல ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அது ஒரு சம் ஆஃப் டிரான்சாக்ஷனா இருக்கலாம், இல்ல ஒரு கூட்ஸ் வந்து டிராவல் பண்றதா இருக்கலாம். அதாவது ஃபாரெக்ஸ் மணியை நியூசிலாந்துல இருந்து பாதி பேர் சம்பளமா வாங்கி இந்தியாவுக்கு அனுப்பும் போதோ இல்ல அமெரிக்காவுக்கு அனுப்பும் போதோ, அமெரிக்கால இருந்து நிறைய US டாலர்கள் வந்து ஏர்போர்ட் மூலமாவோ இல்ல வேற ஏதாவது மூலமாவோ அந்த டாலர்கள் வந்து NZD கன்வெர்ட் ஆகும் போது இப்படி ஒரு நியூஸ்க்குள்ள ஒரு ஆக்ஷன் வந்து நடக்கும். அது வந்து எந்த டைம்ல அதிகமா இருக்கு அப்படிங்கறத கணிக்கிறதுக்காக தான் இந்த நியூஸ். அது என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு USD நீங்க வந்து ஒரு NZD மாத்துறீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு US டாலரை நியூசிலாந்து டாலரா நீங்க மாத்தும் போது ஒவ்வொரு டாலருக்கும் அவங்க அந்த கண்ட்ரில போய் வரவு செலவு வச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்ததுக்கு பிறகுதான் அவங்க அதுக்கான வரவு செலவுகளை பரிமாற்றம் பண்ணிக்குவாங்க. இந்த பரிமாற்றம் நடக்கும் போது நாம தப்பி தவறி தெரியாம உள்ள போயிட்டோம் அப்படின்னா நமக்கு சரியான நெத்தி அடிதான் வரும். அங்க பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிமாற்றங்கள் அங்க நடக்கும். நம்ம வச்சிருக்கக்கூடிய $1000 $10,000 அங்க எந்த ஒரு மதிப்பும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ்ல இருந்து ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய் நியூசிலாந்துக்கு US காரங்க கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அவங்க பண்ணக்கூடிய அந்த பரிவர்த்தனையில யூஎஸ்ல இருந்து இந்த நியூசிலாந்துக்கு கொடுக்கும் போது யூஎஸோட மார்க்கெட் வேல்யூ கம்மியாகும், நியூசிலாந்தோட மார்க்கெட் வேல்யூ அதிகமாகும். அப்போ எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து NZD USD அப்படின்னு எடுத்திருக்கீங்களோ, நியூசிலாந்து வெர்சஸ் அமெரிக்கா, அப்போ NZD ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா மார்க்கெட் மேல போகும், USD ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே. இதுதான் கான்செப்ட். எந்த ஒரு மார்க்கெட்லயும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கரன்சி பேரை பொறுத்து தான் செகண்ட் இருக்கக்கூடிய கரன்சி பேர் வந்து அமையும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், NZD USD, அதாவது நியூசிலாந்தும் அமெரிக்காவும் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நியூசிலாந்தோட கரன்சி வேல்யூ எப்போ அதிகமாகுதோ மார்க்கெட் மேல போகும், யூஎஸ் கரன்சியோட மார்க்கெட் எப்போ அதிகமாகுதோ மார்க்கெட் கீழே வரும். சிம்பிள் கான்செப்ட். இந்த கான்செப்ட் எல்லாருமே மனசுல வச்சுக்கோங்க, அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இத ஒரு ஃபர்ஸ்ட் நியூஸா நம்ம எடுத்தாச்சு. செகண்ட் நியூஸா நம்ம பார்த்தோம்னா 5:20க்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது டேக்கன் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாப்பனீஸ் யாங்கோட ஒரு நியூஸ் வந்திருக்கு. பிரீவியஸா இதுக்கு முன்னாடி 14 இருந்திருக்கு, ஆனா ஆக்சுவலா 15 இருந்திருக்கு. அதனால ஃபோர்காஸ்டும் 15 அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அதே 5:20க்கு மறுபடியும் ஒரு ஜாப்பனீஸ் யாங்கோட இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. அது எப்படின்னா பிரீவியஸ்ல 34 இருந்திருக்கு, ஆக்சுவல் பிரைஸும் 34 இருந்திருக்கு, ஆனா ஃபோர்காஸ்ட் வந்து 35 இருக்கு. இது எப்படின்னா பிரீவியஸ், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த மார்க்கெட்டோட ஒரு கணிப்பு. அதாவது இதுக்கு முன்னாடி இதே நியூஸ் இந்த ஜாப்பனீஸ் யாங்க்ல வரும்போது 34 இருந்திருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் ரன் ஆகும் போது ஆக்சுவல் பிரைஸும் 34 இருந்திருக்கு. ஆனா இது எல்லாம் கழிச்சு அந்த மார்க்கெட் ரன் ஆகி முடிச்சதுக்கு பிறகு ஃபோர்காஸ்டா 35 வந்து. அப்போ மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணவங்களோட வேல்யூ அதிகமா இருக்கிறதுனால தான் இந்த ஃபோர்காஸ்ட் வந்து அதிகமா. ஏன்னா ஆக்சுவல் பிரைஸ், பிரீவியஸ் பிரைஸ் அது ரெண்டும் ஒரே சமமா இருந்து அந்த ஃபோர்காஸ்டோட மதிப்பு வந்து கூடுச்சு அப்படின்னா மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணியிருக்கக்கூடிய ஆளுங்களோட மதிப்பு அதிகமா இருந்த காரணத்தினால தான் இது வந்து சேஞ்ச் ஆயிடும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஒரு 2 நியூஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தால பாத்தீங்கன்னா 5:31க்கு மறுபடியும் இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. 7 மணிக்கு ஒரு நியூஸ்,
7:30 ஒரு 3-2-5 நியூஸ் வந்திருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கரன்சி பெயர்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நியூஸ். சின்ன நியூஸ்னா என்ன, பெரிய நியூஸ்னா என்ன சார் அப்படின்னு நீங்க அடுத்த क्वेश्चन என்கிட்ட கேட்கணும். டவுட் வந்தா தான் இந்த ட்ரேடிங்ல நீங்க சக்சஸ் ஆக முடியும். சின்ன நியூஸ் வந்தா மார்க்கெட் எவ்வளவு மூவ் ஆகும், பெரிய நியூஸ் வந்தா மார்க்கெட் எவ்வளவு மூவ் ஆகும், இந்த சின்ன நியூஸையும் பெரிய நியூஸையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்காகவே சொல்லி கொடுக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப மேல இருந்து கீழே வரைக்கும், அதாவது டிசம்பர் 15 திங்கட்கிழமை இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 6:45 மணி வரை கனடியன் டாலர் அதாவது CAD வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு மீடியமான ஒரு ரேஞ்ச் பவுண்டா தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஏன்னா அது வரைக்கும் எந்த ஒரு பெரிய நியூஸுமே இல்ல. அடுத்தால 7 மணிக்கு வருவாரு தலைவர். நம்ம இந்தியால ரொம்ப லேட்டா தான் தலைவர் வந்து என்ட்ரி பண்ணுவாரு. அவரு தான் நியூயார்க் செக்ஷன். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட்டுகள்லயே அதிக ஹை லெவல் லிக்விடிட்டியா இருக்கட்டும், அதிக மார்க்கெட் மூவ்மெண்டா இருக்கட்டும், இந்த US மார்க்கெட்ல மட்டும்தான் நடக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா இப்போ மத்த மார்க்கெட்டுகளோட வேலைகள் எல்லாம் நடந்துட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு சராசரியா 7.5 ட்ரில்லியன் அமௌண்ட் வந்து இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கை மாறிட்டு இருக்கு. டிரான்சாக்ஷன்கள் நடந்துட்டு. அப்போ 7.5 ட்ரில்லியன், 1 ட்ரில்லியன் அளவுக்கு கூட நம்ம உலகத்துல பணக்காரன்னு பார்த்தா யாருமே கிடையாது. மேக்ஸிமம் ஆஃப் அமௌண்ட்ல எலான் மாஸ்க் இருக்காரு. ஆனாலும் அவரோட சொத்து மதிப்பு படி 250 மடங்கு அதிகமா போட்டா தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஒரு நாளைக்கான வரவு செலவு வந்து ஈடுகட்ட முடியும். 250 மடங்கு போட்டா தான் ஒரு நாளைக்கே ஈடுகட்ட முடியும். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வரவு செலவு இந்த மார்க்கெட்ல நடக்குமோ அந்த நடக்கக்கூடிய மார்க்கெட்டுகள்ல காலையில 3 AM இருந்து ஆரம்பிச்சு ஈவினிங் 6:45 7 PM வரைக்கும் மார்க்கெட் வந்து மிஞ்சி போனா ஒரு ட்ரில்லியன் அல்ல 2 ட்ரில்லியன் தான் வரவு செலவு இதுல நடக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 7 மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ராத்திரி 12 மணிக்குள்ள, அதாவது 8, 9, 10, 11, 12 இந்த 5 மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 5.5 ட்ரில்லியன் ஆஃப் அமௌண்ட் டிரான்சாக்ஷன் வந்து இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நடக்கும். அப்போ நம்ம இந்த நியூஸ் பேஸ்ட் ட்ரேடிங்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த மார்க்கெட்ல தோத்துருவீங்க. உங்களால இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை கண்டினியூ பண்ணி அதுல நிக்க முடியாது. இந்த 7 மணிக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு நியூஸ் தான் ஹை லெவல் நியூஸ். ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் எதுக்கு வருது? கனடியன் டாலருக்கு வருது. கனடியன் டாலர்ல 7 மணிக்கு 3 நியூஸ் இருக்கு. அதாவது CPI M டிவைடட் பை M அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ், அடுத்தால மீடியன் CPI அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ், அடுத்தால ட்ரிம்டு CPI அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ். இந்த நியூஸ் எல்லாமே அகைன்ஸ்டா இருக்கா இல்லனா அதுக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கறத பாக்குறது எப்படி? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ப்ரீவியஸ் எல்லா ப்ரீவியஸையுமே பாருங்க. ஒட்டுமொத்தமா ஒரே டைம்ல எல்லா ப்ரீவியஸையுமே பாருங்க. 0.2, 2.9, 3.0 இந்த மாதிரி இருக்கு. ஆனா ஃபோர்காஸ்ட் வந்து இதை விட கம்மியா தான் இருக்கு. அப்போ கம்மியா இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த கனடியன் டாலர் எங்கெங்கெல்லாம் US டாலர் கூட ஆக்ட் ஆகுதோ அப்போ அந்த மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டோட ஆக்சுவல் பிரைஸ் அந்த டைம்ல என்னது இருக்கோ அந்த ரேஞ்ச் பவுண்ட கனெக்ட் பண்ணி ஒண்ணு மார்க்கெட் அப் சைடுல போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல டவுன் சைடுல போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன சார் நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க வந்து கரெக்டா மார்க்கெட் எந்த இடத்துல கண்டு போறது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இந்த ஆக்சுவல் பிரைஸுக்கும் ஃபோர்காஸ்டுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியும். இது ரொம்ப பெரிய லெவல் டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லாத காரணத்தினால மார்க்கெட் வந்து எந்த இடத்துலயும் போலாம். உங்களுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் இது எல்லாமே ப்ராப்பரா வரைஞ்சு வச்சுக்கோங்க. எப்போ மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி ஒரு ரேஞ்ச் பவுண்டா ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி வெளியே போகுதோ அந்த இடத்துல உங்களோட ட்ரேட பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நாம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நியூஸ பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது. இதுல சோப்பு கலர்ல எதெல்லாம் போட்டுருக்கோ அதெல்லாம் மார்க்கெட் வந்து ருத்ர தாண்டவம் ஆடும். அந்த டைம்ல எல்லாம் மார்க்கெட் வந்து மேலையும் போகாது கீழேயும் வராது. அந்த இடத்துலயே மார்க்கெட் குதின்னு குதிச்சிட்டு இருக்கும். அப்ப இந்த டைம்ல உங்களால ட்ரேட் எடுக்க முடியாது. ஒருவேளை நீங்க ட்ரேட் எடுத்தாலும் உங்களோட ஸ்டாப் லாஸ் தான் அடி. எப்பவுமே இந்த மார்க்கெட்ல நியூஸ் இருக்க டைம்ல நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் அடிக்கும். உறுதியா நான் சொல்லுவேன். ஏன்னா நூத்துக்கணக்கான ட்ரேடுகள் என்னோட இந்த கையால லட்சக்கணக்கான ட்ரேடுகள் எடுத்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு இப்படி ஒரு அட்வைஸை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த மார்க்கெட்ல இப்படி நியூஸ் இருக்கும் போது மார்க்கெட் மேலையும் போகாது கீழேயும் வராது. மேல கீழே வந்துட்டே இருக்கும். நீங்க எங்க ட்ரேட் எடுத்தாலும் உங்களோட ப்ராஃபிட் அடிக்குதோ அடிக்கலையோ கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸ்டாப் லாஸ் வைக்கல அப்படின்னா ஒரு நாள் உங்களுக்கு கரெக்டா போகும், அடுத்த நாள் உங்களுக்கு அகைன்ஸ்டா போகும். உங்களோட அக்கௌண்டே ஜீரோ ஆகுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால நியூஸ் டைம்ல ட்ரேட் எடுக்காதீங்க. எந்த டைம்ல ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா 7 மணிக்கு நியூஸ் வந்திருக்கு, 7:30க்குள்ள மார்க்கெட் ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆயிரும்னா ஓரளவுக்கு மார்க்கெட் துள்ளாம ஒரு இடத்துல ரேஞ்ச் பவுண்ட் ஆகி கரெக்டான லெவல்ல போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு உங்களோட ட்ரேட் எடுத்துக்கலாம். இது வந்து ரெட் கலர்ல இருக்கிறது வந்து அதிக
வாலட்டைல் இருக்கிறது. அதே மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது வந்து கொஞ்சம் வாலட்டைல் கம்மியா இருக்கக்கூடியது. அதே மாதிரி எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே வாலட்டைல் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம இந்த மார்க்கெட்ல 7 மணில இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி 9:30 வரைக்கும் நியூஸ் இருக்கு. அப்போ இந்த நியூஸ் டைம்கள்ல மேக்ஸிமமா உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெட் சிக்னல் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு அபாய சங்கு ஊதக்கூடிய இந்த டைம்ல ட்ரேட் எடுக்காம இருக்கிறது நல்லது. அதாவது நீங்க ஒவ்வொரு நாளும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. எந்த டைம்ல நியூஸ் இருக்கு, எந்த டைம்ல ரெட் நியூஸ் இருக்கு. அந்த ரெட் நியூஸ் இருக்க டைம்ல உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைச்சாலும் அந்த ரெட் டைம் முடிஞ்சதுக்கு பிறகு, அதாவது அந்த அபாய டைம் முடிஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு நீங்க ட்ரேட் எடுங்க. கண்டிப்பா அந்த ட்ரேடிங்ல உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே இது அந்த அபாய சங்கு அடிச்சிட்டு இருக்கும் போது நீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மார்க்கெட்ல லாஸ் தான். அதனால எப்பவுமே ட்ரேட் எடுங்க, கண்டினியூவா படிங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க FX Man Gold.